ரம்ஜான் பண்டிகையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திருச்சியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் ஈரானில் நடைபெறும் போர் அச்சம் நீங்கி மக்கள் மகிழ்வுடன் வாழ பிரார்த்தனை செய்யப்பட்டது. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله استغفر الله. புதுக்கோட்டையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். இதில் சிறுவர்கள் புத்தாடைகள் அணிந்து பெற்றோருடன் தொழுகையில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. 2000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை நடத்தி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அந்த நற்காரியத்தை கபலாக்கிருவார் ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தில் வந்தவாசியில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். سمع الله لمن حمده الله أكبر الله أكبر. புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு தலைமை காஜி முஃப்தி ரமலான் பெருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கல்லூரி வளாகத்தில் ரமலான் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி தலைமையில் நடைபெற்ற இந்த தொழுகையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். பின்னர் பேசிய தமிழ்நாடு அரசு தலைமை காஜி, இந்த ரமலான் நன்னாளில் உலகில் அமைதி, ஒற்றுமை நிலவ வேண்டும் என்றும் சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் மத நல்லிணக்கத்துடன் அனைவரும் வாழ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் இறைவனுடைய அச்சத்துடன் பயத்துடன் குர்ஆன் ஷரீஃபான் திருமறையை ஓதியும் திக்ர் என்னும் முழக்கங்களை முழங்கியும் நோன்பை அச்சத்துடன் பயபக்தியுடன் நிறைவேற்றிய தமிழ்நாடு அனைத்து மக்களுக்கும் இன்னும் உலகிலுள்ள இஸ்லாமிய அனைத்து சமுதாயத்தினருக்கும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை, இனிய வாழ்த்துக்களை அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி பிரியாணி கடைகளில் அதிக அளவில் ஆர்டர்கள் வந்தாலும் சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் விறகு விலை உயர்வு காரணமாக உணவகங்கள் ஆர்டர்களை முழுமையாக ஏற்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டன. ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் மக்கள் ஒரே நேரத்தில் வீட்டில் அதிக அளவு பிரியாணி செய்ய முடியாது என்பதால் மொத்தமாக ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்து பிரியாணியை வாங்கி அதனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வழங்கி ரம்ஜானை கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இம்முறை சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் விறகு விலை உயர்வு பிரியாணி ஆர்டர்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த அளவிலேயே ஆர்டர்களை ஏற்கும் பிரியாணி கடைகள் வழக்கமான விலையை விட சற்று கூடுதல் விலைக்கே பிரியாணி விற்பனை செய்கின்றனர். விறகு நேற்று காலையில் போய் 3 தடவை கெஞ்சம் விறகு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆகிட்டு நேற்று மதியம் 3 மணிக்கு அப்புறம் விறகு வந்துட்டு எந்த வருஷமும் நாங்கள் புக்கிங் பண்ணுவோம், இந்த வருஷம் புக்கிங் பண்ணாமல் லைனில் வந்து கஸ்டமரை கொடுப்போம். அதுதான் ஆயிடுச்சு. சிலிண்டர் விலை 5000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் இருக்குது மார்க்கெட்டில்.
ஆமாம், இந்த விறகு வந்து ஒரு குண்டு விறகு 380 ரூபா இருந்தது, இப்போ 650 ரூபா. வேறு வழியே இல்லை. நான் காம்போ கொடுத்துருந்தது பெப்பர் சிங், கூல் ட்ரிங்க், ஸ்வீட் எல்லாம் சேர்த்து 200 கொடுப்பேன். வேறு வழி இல்லாமல் 200 ரூபாய்க்கு வெறும் ஆனியன் கத்திரிக்காய் பிரியாணி கொடுக்குறாரு, நிர்பந்தம் பண்ணிவிட்டேன். இதனிடையே கூட்ட நெரிசலை தவிர்க்க பிரியாணி கடைகளில் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பவுன்சர்கள் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் கேளூர் வார மாட்டு சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 3000 மாடுகள் கொண்டுவரப்பட்டு சந்தை நிரம்பி வரத்து அதிகமாக இருந்ததாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மொத்தமாக 2 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடந்தாலும் பறக்கும் படை சோதனைகளால் பணம் எடுத்து செல்ல முடியாமல் வியாபாரிகள் வருகை சற்று குறைந்ததாகவும் விவசாயிகள் கூறினர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு விண்ணப்ப விநியோகம் திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் சுகுமார் பாளையங்கோட்டை தொகுதியில் நேரடியாக வீடு தேடி சென்று விண்ணப்பங்களை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் மொத்தம் 10,300 பேருக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுதோறும் சென்று படிவம் 12D வழங்கி அவர்களது ஒப்புதலுடன் திரும்பப் பெறும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விண்ணப்ப விநியோகம் மற்றும் பெறும் பணிகள் ஏப்ரல் 4 வரை நடைபெற உள்ளன. இதேபோல தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் தபால் வாக்கு விண்ணப்ப விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் அரசு பேருந்தில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 4,20,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். லட்சுமாங்குடி அருகே நடத்தப்பட்ட வாகன சோதனையில் அரசு பேருந்தில் பயணித்த ஸ்டாலின் என்பவரிடமிருந்து பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்து திருவாரூர் தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்து கருவூலத்தில் செலுத்தினர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 5வது அலகின் டர்பைனில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த அனல் மின் நிலையத்தில் 5 அலகுகள் மூலம் மொத்தம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தால் முதல் மற்றும் 2வது அலகுகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் 3, 4, 5 ஆகிய 3 அலகுகள் மூலம் 630 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 5வது அலகில் ஏற்பட்ட கோளாறால் மின் உற்பத்தி மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது சுமார் 220 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் நிலையில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மின்வெட்டு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தேங்காய் ஏற்றி சென்ற லாரி திடீரென பிரேக் செயலிழந்து கட்டுப்பாட்டை இழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டுக்கோட்டையிலிருந்து வந்த லோடு லாரியில் பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநர் கந்தசாமி லாரியை சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் பின்னோக்கி இயக்கி மைய தடுப்பு சுவரில் மோதிவிட்டு கவிழ்க்கச் செய்ததாக கூறப்படுகிறது. பெரிய விபத்தும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்ட நிலையில் 23 டன் தேங்காய்களுடன் லாரி கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கிரேன் மூலம் அகற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் வைத்திருந்த வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பல்லடம் பேருந்து நிலையத்தில் சோதனை நடத்திய போது பீகாரைச் சேர்ந்த இளைஞரிடமிருந்து 11 கிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் இந்த போதைப் பொருளை விற்பனைக்காக அந்த நபர் கொண்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அரசு கட்டிடப் பணிக்கு பள்ளம் தோண்டிய போது 2வது முறையாக மீண்டும் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புஷ்பவனம் கிராமத்தில் கூட்டுறவு வங்கி புதிய கட்டடத்திற்காக பள்ளம் தோண்டப்பட்ட போது 1.5 அடி உயரமுள்ள நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதே இடத்தில் கடந்த மாதம் 3 சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது 5 கிலோ எடை கொண்ட சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த சிலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிலை எந்த காலத்தைச் சேர்ந்தது, அதன் உலோகத்தன்மை உள்ளிட்டவை குறித்தும் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய உள்ளனர். எல்லாம் உள்ள கிடக்குன்னா அந்த குச்சியை வெளியே எடுக்கிறது எப்படி
திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் 1,00,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. தொட்டியம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நாசமானதால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே அரசு உடனடி கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். ரம்ஜான் விடுமுறை காரணமாக அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுமார் 5 முதல் 6 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.